நாகை அருகே பிரெஞ்சு பிரஜையின் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பண்ணை வீட்டை அபகரித்த அதிமுக துணை ஒன்றிய சேர்மன் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட கும்பலின் மீது வழக்கு பதிவு. அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்த ரவுடி கும்பல் சொகுசு கார்களை தூக்கிச் செல்லும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் அம்பல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராணி. பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரான இவர் கணவர் பிரெஞ்சு ராணுவத்தில் பணிபுரிந்து வீரமரணம் அடைந்தவர் ஆவார். பிரெஞ்சு நாட்டில் குடியேறிய ராணி அம்பல் கிராமத்தில் அமைந்துள்ள அவர்களுடைய பண்ணை வீட்டில் தன்னுடைய கணவருக்கு சமாதி கட்டி வருடம் அங்கு வந்து திவசம் செய்துவிட்டு போவது வழக்கம். இந்நிலையில் பண்ணை வீடு மற்றும் தோட்டத்தை கவனித்துக் கொள்வதற்காக கொங்கராயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சத்யன் என்பவரை மாத ஊதியத்திற்கு வைத்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் பண்ணை வீட்டையும் தோட்டத்தையும் கவனித்து வந்த சத்யன் ராணியிடம் அதிக அளவில் சொத்துக்கள் மற்றும் பணம் இருப்பதை தெரிந்து கொண்டு வீடு மற்றும் சொத்துக்களை அபகரிக்க திட்டம் தீட்டியுள்ளார். இதனிடையே உடல்நிலை சரியில்லாத ராணியின் நிலையை உணர்ந்த சத்யன் அவரை உள்ளூரைச் சேர்ந்த மந்திரவாதியிடம் அழைத்துச் சென்று மூளைச்சலவை செய்து சொத்துக்களை தனது பெயருக்கு மாற்றியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சத்யனை முழுவதுமாக நம்பி பண்ணை வீடு மற்றும் தோட்டத்தை பராமரிக்க சொல்லிவிட்டு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார் ராணி. பின்னர் கொரோனா ஊரடங்கு முடிந்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்த ராணி அங்கு சத்யன் தனது குடும்பத்தோடு இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து ராணி அவர்களிடம் கேட்கவே இது தன்னுடைய வீடு என்றும் நீங்கள் உடனடியாக இந்த வீட்டை விட்டு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று விடுங்கள் என்றும் சத்யன் தரப்பினர் மிரட்டியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ராணி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் சத்யன் அடியாட்களை வைத்துக் கொண்டு ராணிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததுடன் வீட்டை அடித்து நொறுக்கி அங்கிருந்த 2 சொகுசு கார்களையும் அடியாட்களையும் வைத்து திருடிச் சென்றுள்ளார். சத்யன் தலைமையிலான கும்பல் ராணியின் வீட்டின் உள்ளே நுழைந்து ரகளையில் ஈடுபடும் காட்சிகளும் 2 கார்களை தூக்கிச் செல்லும் காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ராணியின் ஏடிஎம் கார்டினை பயன்படுத்தி 11 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை சுருட்டியதுடன் வீட்டில் இருந்த 22 பவுன் நகை மற்றும் முக்கிய கோப்புகளையும் வாரிச் சென்றுள்ளார். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அபகரித்த சத்யன் ராணியிடம் நடித்து நாடகமாடும் செல்போன் உரையாடல்களும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதிமுக நிர்வாகி உட்பட 6 பேர் மீது திருக்கண்ணபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் தலைமறைவான பிரெஞ்சு குடியுரிமைவாதியின் சொத்துக்களை அபகரித்த அதிமுக திருமருகல் ஒன்றிய துணை சேர்மன் திருமேனி சத்யன் உட்பட்ட 6 பேர் கொண்ட கும்பலுக்கு நாகை தனிப்படை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். பிரெஞ்சு ராணுவத்தில் பணிபுரிந்து செவாலியர் விருது பெற்ற வீரரின் மனைவியின் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பண்ணை வீடு மற்றும் தோட்டத்தை அதிமுக நிர்வாகி தலைமையிலான கும்பல் அபகரித்த சம்பவம் நாகையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் இந்த அம்பல் கிராமத்தில் பண்ணை வீட்டில் இருக்கிறேன். நான் வந்து பிரெஞ்சு பிரஜை. ஹஸ்பண்ட் வந்து கேப்டனாக ஃப்ரெஞ்சு ஆர்மியில் செவாலியர் பட்டம் வாங்கினவங்க. நாங்கள் வெக்கேஷனுக்கு வந்து போயிட்டுருப்போம். அப்போ வந்து இதை நம்மக்கிட்ட வேலை செஞ்சவன் டிரைவராக இருந்தவன் வந்து என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி இந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறான். என்னை வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்தி இது வரைக்கும் எதுவும் என்னால் இருக்க முடியல. எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும், இந்த சொத்தை எனக்கு வந்து மீட்டு கொடுக்கணும், நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அதாவது அவன் வந்து வீடை பூந்து ஒரு தடவை என்னை பிடிச்சி தள்ளிட்டு 2 தடவை கதவை சாவியெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ எப்படி வெளியே போகிற பார்க்கலான்னா, ஒரு தடவை அவன் மச்சான் அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வந்தான். இன்னொரு தடவை அவனே அருவாள் எடுத்துகிட்டு ஓடி வந்தான் மாடியில். நான் ஓடி போய் உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு தான் 100க்கு டெலிஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் இருக்க பார்த்து செவுரு ஏறி குதித்து வந்தது இந்த ஊரே பார்த்துருக்கு. செவுரு ஏறி குதித்து வந்து என்னை பிடிச்சி தள்ளிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. 3வது தடவை இங்கே காரை உடச்சி என்னோட 1 கார் 2 காரில் 1 காரை எடுத்துகிட்டு போய் ஒளிய வச்சுக்கிட்டான். இன்னொரு காரை வந்து தூளாக உடச்சி அன்றைக்கி வந்து டோவ் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டான். நீ எப்படி இருக்கிற பார்க்கலாம், என்னை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வீட்டை உடச்சி பொருள் வெள்ளி சாமான் நகை வந்து ஏடிஎம் கார்டை மாற்றி அதில் வந்து நம்பரெல்லாம் மாற்றி நிறைய பணம் எடுத்துருக்குறான். அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு நான் வந்து அவனுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்து வெக்கேஷனில் வர்றதுனால ரொம்ப பேர் இல்லை. எனக்கு வந்து வேலைக்காரவங்க சில ஃபேமிலியில் யாராவது எப்படியாவது வருவாங்க. அதுதான் பாதுகாப்பு. எனக்கு வந்து நீங்கள் எப்படியாவது இதை மீட்டு கொடுத்து என்னை காப்பாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். சொத்து அபகரிப்பில் வந்து மெயின் வந்து அந்த சத்யான்றவன், அவன் பொண்டாட்டி ரேவதி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா ராஜேந்திரன் ஒருத்தி, அவனோட அம்மா பார்வதி, அப்புறம் வந்து அவனோட அண்ணன் கூட பிறந்த அண்ணன் ஜெயராஜ், அவனோட அக்கா புருஷன் ஒருத்தன் சேகர்னு, இன்னொருத்தன் வந்து அவன் பொண்டாட்டியோட தம்பியான், அவன் பேர் தெரியல, அப்புறம் அவங்க அம்மா அவனோட மாமியார்
அவள் ஒருத்தி. இவங்க எப்போதுமே இங்கே இருக்கிறாங்க. சொத்தை அபகரிக்கிறதுலையும் அசிங்கமாக பேசுகிறதும் கேவலமாக பேசி என்னை தோட்டத்தில் இறங்கக்கூடாது, உன்னையும் தொடக்கூடாது, உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, போனால் போதுன்னு உங்களை வச்சுருக்குறோம், இல்லைன்னா என்றைக்கோ சாவடிச்சிருப்பேன் அப்படின்னு டெய்லி இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது ஏடிஎம்கேல வந்து ஒருத்தர் திருமேனின்னு ஒருத்தர். அவர் தான் அவனுக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்து வீட்டை உடச்சி எடுத்துகிட்டு வான்னு எல்லா பேப்பரும், என்கிட்ட எந்த பேப்பருமே கிடையாது. அவனுக்கு அவன் திட்டு கையெழுத்து வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சு அவர் அதை அபகரிக்கிறதுக்காகவோ என்னன்னு தெரியல. நான் கேட்டேன் எப்படி இவன் ஏமாற்றி வாங்கினான்னு. அவர் அந்த திருமேனிங்கிறவர் நான் அவனுக்கு 40 லட்சம் கொடுத்துருக்கேன்.